பார்க்க மாட்டாங்க. நம்ம காலத்தை எப்படி தள்ளுறது? தள்ளவும் முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வள்ளிக்கும் நாரதருக்கும் சண்டைங்கிற தர்க்கத்தை கொண்டு வந்தது கேட்டினா, காலம் சென்ற மா மேதைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க பகுதியில் இருக்க வரச்சீப்பு பழனியப்பாப்பா அவர்களும், மறைந்த மாமேதை அருமை மாமா முத்தப்பா அவர்களும், இந்த மாதிரி பழம்பெரும் நடிகர்களும் வள்ளிக்கும் நாரதருக்கும் ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்தி மக்கள் ஏன் அவங்க சண்டை போட்டுக்கணும் அவங்களுக்கெல்லாம் தக்கத்தை கொண்டு வந்தாங்க. இல்லை, தான் படித்த கல்வியை படிக்காத பாமர மக்களுக்கு நம்ம சொல்ல செவியார கேட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை படிக்கிறத விட கேள்வி ஞானத்துல நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம படிச்ச ராமாயணம் மகாபாரதம் நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ராமாயண கதை மகாபாரத கதை. ஆனா இந்த பகுதிக்கு தேவையில்லை. ஏன்னா ராமாயணம் அதிகம் நடக்கக்கூடிய பகுதி, ஹரிச்சந்திரனுடைய கதை இங்க நிறைய நடக்கக்கூடிய பகுதி எங்க பகுதிகள். இந்த மாதிரி சந்திப்பு என்பதை உருவாக்கி பெரிய பிரளயமாக்கியவர்கள் இவர்கள் 2 பேர் தான். அருமை மாமா முத்தப்பா அவர்களும் மறைந்த மாமா வரச்சி பழனிப்பாப்பா அவர்களும். இவர் 2 பேர் தான் பெரிய லெவல்ல இன்னைக்கு பேசப்படுற ஒரு நாரதர்கள்ல அவங்க. அவருக்கு வழியாகத்தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். எங்களால் முடிந்தவரையும் கலையை காப்பாற்றிட்டு வர்றோம். எனக்கு பின்னாடி ஒரு சந்ததிகள் எந்த அளவுக்கு காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நாடக தொழில் அழிந்துகிட்டே வருது. இருந்தாலும் இந்த மாதிரி இளம் நடிகர் அருமை மகன் சந்தோஷ் மாதிரி இளம் நடிகர்கள் வரும்போது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கு. காரணம், படிக்கிற வயசுல கல்லூரிக்கு படிச்சுக்கிட்டோம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த கலைத்துறையை வளர்க்கணுங்கிறக்காண்டி அவர் அங்கேருந்து எத்தனை மணிக்கு இங்கே வந்தார்? 7 மணிக்கு வந்தார் சென்னையிலேருந்து. வந்த உடனே அவர் தூங்குவங்களா பண்ணாமல் செய்யல, இந்த உள்ளதான் படுத்திருக்காரு. அங்கேருந்து உடனே அழைச்சிட்டு வந்து இங்கே வந்துட்டாங்க. ஆனால் கலை வழக்கமாக ஆர்வத்தோடு அங்கேருந்து கலை கல்வின்னு வந்திருக்காங்க. அவரோட என்ன சார்பிலும் உண்மையிலே காரைக்குடி அனைத்து நடிகர் சங்க சார்பிலும் மற்றும் மன்னாடி சங்க சார்பிலும் உங்கள் கிராமத்தாரின் சார்பாக நான் அவருக்கு ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு, இருந்தாலும் இந்த உண்மைகளை மீண்டும் ஒரு பாடலாக வர்ணித்துவிட்டு கதைக்கு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரோடும் பாடும் தென்றலே ஆராயோ தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கலாம். சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேர் எடுத்து வா.
பதிவு பண்ண மறந்துட்டேன். காரணம் இன்னைக்கு வந்திருக்கும் நாட்டிய தாரகையும் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இங்க இருந்து இங்க இன்னைக்கு வந்திருக்கும் நாட்டிய தாரகையும் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சென்னைக்கு போகிற செலவே எவ்வளவுதான்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னாவே ஏன்னா அவங்க 2 பேர் வர்றாங்க. என்ன கணவன் மனைவி வரும்போது ஒரு ஆளுக்கு 500 வச்சுங்களேன், போக வர்றதுக்கு அதுக்கான உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்கோ. ஏன்னா அந்த கலையை வளர்க்கணும், கண்டிப்பாக நம்மளை நம்பி ஒரு 10 பேர் குழப்பு வேணும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களும் சென்னையில இருந்து தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு சொல்ல போனா 3 பேர் சென்னையில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட அந்த கலையை வளர்த்து கொண்டு இருக்கும் கலைச்சொல்லுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதையின் சாராம்சத்தில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பாடலை பாடிவிட்டு அந்த காவலரை சந்திக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கு. அப்படின்னு பார்த்தா பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாமே கந்தன் பாடுறான். மாமா யார் பாடுறது? கந்தன் பாடுறான். கந்தன் வாடுறான். முருகப்பெருமான் வாடுறாரு. யார் இல்லாம அவ